ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பாஸ்தா. ஸோ வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு அதை செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா பாஸ்தா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எல்போ பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வித வெரைட்டினாலும் எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ரவையில் பண்ண பாஸ்தா இது. ஸோ மைதாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாஸ்தா வந்து நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு 6-7 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா அதை ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. பாஸ்தா நல்லா கடிபடுற அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப பண்ணிங்கன்னா போய் கொலன்னு ஆகிடும். அதனால் கடிபடுற அளவுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச பாஸ்தாவை நல்லா வந்து ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த பாஸ்தாவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப குழக்குழன்னு இருக்கக்கூடாது. நல்லா கடித்து சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கணும். இப்போ நான் இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை நல்லா அரைச்சி டொமேட்டோ பியூரி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பட்டரை நீங்கள் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பட்டர் போட்டு செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். ஸோ நல்லா காஞ்ச உடனே பொடியாக கட் பண்ண பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின உடனே பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு வச்சு தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் வேணும்னா அதில் கேப்சிகம், வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவே ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காண்டி இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டு போட்டிங்கன்னா அவங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலே உப்பு சேர்த்துருக்கனால நீங்கள் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் இதை சேர்த்துக்கோங்க. தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெறும் இந்த 3 இன்க்ரீடியன்ட் போட்டாலே போதும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஹெல்த்தியாக நீங்கள் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா கேப்சிகம் மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியுடைய பச்சை வாசனை போன உடனே நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப மசாலாலாம் ஆட் பண்ணலை. வெறும் கரம் மசாலாவும் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுமா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இல்லைனா கருகிடும். ஸோ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். வேக வச்ச பாஸ்தாவை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வடிகட்டி வைக்கிறப்ப இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் உதுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக ஆகிடும். ஸோ கரண்டியை போட்டு ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். லைட்டாக நீங்கள் பரட்டி விட்டாலே போதும். அது அழகாக தனித்தனியாக உதிர்ந்துடும். ஏன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு லைட்டாக கிளற அது நல்லா உதிரியாக வந்துடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி போட்டு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து ஒரிகனா சேர்த்துக்கோங்க. ஒரிகனா உங்களுக்கு பிடிக்கிறா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சும்மா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சோண்டு ஒரிகனா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து நான் ஃப்ளேவர்ஸ்க்காண்டி தான் போடுறேன். ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கனால நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து லைட்டாக தான் போடுறேன். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக நான் அதில் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லா விதமான டேஸ்ட்டுமே இதில் இருக்கும். ஸோ இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்த டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.